நமக்கு வாழ்க்கையில வழிகாட்டுவதற்கு சரியான நபர்கள் இருந்தார்கள் அப்படின்னா கண்டிப்பா சாதாரண மனிதர்கள் கூட சாதனை மனிதர்களா மாற முடியும். பழைய பொருட்களை விலைக்கு வாங்கி அதை ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யும் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துல ஒரு நாள் ஏலம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்த பழைய பொருட்கள் எல்லாம் நல்ல விலைக்கு ஏலம் போயிட்டு இருக்கு. எல்லாம் போட்டி போட்டு பொருட்களை வாங்குறாங்க. இறுதியா அந்த ஏலம் விடக்கூடியவர் தன்னோட பக்கத்துல பாக்குறாரு, அங்க ஒரு பழைய வயலின் ஒன்று இருக்கு. அந்த வயலினை பார்த்த உடனே இந்த ஏலம் விடுறவருக்கு நம்பிக்கை இல்லை. இது ரொம்ப பழசா இருக்கு, இது சரியா வேலை செய்யுமோ செய்யாதோ, இது ஏலம் போகுமோ போகாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த ஏலத்துக்கு அந்த பொருளை கையில் எடுத்து அந்த வயலினை ஏலத்துல விடுறார். இது கொஞ்சம் பழசு தான், இது கொஞ்சம் கம்பிகள் சரி செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தை தொடங்குறார். ஏலம் போல இதை எதிரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வயலின் இசைக்கலைஞர் சட்டுன்னு மேடை மேலே ஏறி அந்த வயலினை எடுத்து பார்க்குறாரு. ஒரு துணி எடுத்து அழகாக துடைக்கிறாரு. அந்த கம்பிகளை சுருதியை சரி செய்கிறார். இப்பொழுது அந்த வயலின் எடுத்து இசைக்க ஆரம்பிக்கிறார். அருமையான இசை. எல்லாம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் கேட்டு அப்படியே சந்தோஷத்தில் மூழ்கி இருக்காங்க. சற்று நேரத்தில் அவர் அந்த இசையை நிறுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறார். இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த வயலின் மீண்டும் ஏலத்துக்கு விடப்படுது. இந்த வயலினை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட போட்டி. அன்னைக்கு விற்ற பொருட்கள்லயே அதிக விலைக்கு போனது இந்த வயலின் தான். ஆம் நண்பர்களே, சற்றே சிந்தித்து பார்ப்போம். நமக்கு சரியான நபர்கள் வழிகாட்டுதல் இருந்தா நம்மளாலையும் இந்த வயலின் போல நம் கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டு சரியான திசையில பயணம் பண்ணும்போது வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.